கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்கள் வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாய் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்து பாருங்கள். அதாவது நான் சிறுவனாக இருக்கிற காலத்தில் எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருப்பாங்க. குறைஞ்சது 3 பிள்ளைகள் இருப்பாங்க. அதிகமாக 5 பிள்ளைகள், ரொம்ப அதிகமாக ஒரு 7 பிள்ளைகள் வரைக்கும் இருந்தாங்க. ஒரு குடும்பத்தில் எடுத்த அண்ணன் தம்பி 4 பேர், அக்கா தங்கச்சி 5 பேர் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை அண்ணன் தம்பி 3 பேர், அக்கா தங்கச்சி 2 பேர் அப்படின்னு இருப்பாங்க. பின்னாடி பாருங்க, நாட்கள் வளர 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 குடும்பத்துக்கு 2 தான், ஒரு ஆண் ஒரு பெண். சில வீட்டில் 2 ஆம்பளை பசங்க இருப்பாங்க, சில வீட்டில் 2 பெண் பிள்ளைங்க இருப்பாங்க. அதுக்கு பிறகு அப்படியே நாட்கள் வளர வளர இந்த நாட்களில் குழந்தை இல்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. 100 பேருக்கு திருமணம் ஆச்சுன்னா 100ல் 2 பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க. 5 வருஷம் ஆயிட்டு, 7 வருஷம் ஆயிட்டு, 10 வருஷம் ஆயிட்டு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தால், கற்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகிற சுதந்திரம். அதாவது தேவனை அறியாத புறஜாதி மக்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு மருத்துவமனைக்கு தேடி போனால் அது தவறு இல்லை. ஏன்னா அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து தெரியாது, அவருடைய வல்லமையை குறித்து தெரியாது, அவருடைய வார்த்தை குறித்து தெரியாது, அவர் செய்த நன்மைகளை குறித்து தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆயிட்டு குழந்தை இல்லைன்னா உடனே மருத்துவமனை தேடி செல்கிறார்கள்னா, என்னை பொறுத்தளவில் நான் சொல்வேன், அவர்கள் மதிகெட்டவர்கள், மதியினர்கள், தேவனை அறியாத கூட்டத்தில் இருக்கிறவர்கள், உண்மையாய் கர்த்தரை தேடாதவர்கள் என்று சொல்லுவேன். நல்ல கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி இருக்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. வியாதியா? தேவ சமூகத்துக்கு தான் முதல்ல போகணும். ஆனால் இன்றைக்கி வியாதி வந்தால் தேவ சமூகத்துக்கு போகிறோமா? உடனே மருத்துவமனைக்கு தான் போகிறோம். யோசித்து பாருங்களேன் தேவனுடைய பிள்ளைகளே, மருத்துவமனைகள் இல்லாத காலகட்டத்தில் கேன்சர் வியாதியிலிருந்துலாம் கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். சப்பானியை நடக்க பண்ணியிருக்கிறார், குருடனை பார்க்க பண்ணியிருக்கிறார், செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இதையெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், நாமளும் தியானிக்கிறோம். ஆனாலும் நமது வாழ்க்கையில் ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு போராட்டம், ஒரு தரித்திரம் வரும்பொழுது முதலாவது தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்குள்ள இருக்குன்னு பாருங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 1-2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கு, மற்றவர்களுக்குள்ள இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் மருத்துவமனைக்கு படையெடுக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல தான் கருத்தரித்தல் மையம் இருக்கும், சென்னையில் கருத்தரித்தல் மையம் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலே 1க்கு 3 இருக்குது, 3 மருத்துவமனை இருக்குது. நம்மளை சுற்றியே நிறைய மருத்துவமனைகள் எழும்பிட்டு, அப்படின்னா என்ன, வருமானம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நிறைய மக்கள் அங்கே படையெடுக்கிறாங்க. அதுவும் இந்த காலத்தில் உள்ள மக்கள் கேட்க வேண்டாம், கல்யாணமாகி 6 மாதத்தில் குழந்தை இல்லைன்னாலும் ஹாஸ்பிட்டல் போயிடறான். யோசித்து பாருங்கள், ஒரு 2 வருஷம் கூட பொறுமையாக காத்திருக்க மாட்டேங்கான். அந்த அளவுக்கு அவசர கதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே கவனித்து பாருங்கள், சாராள் விசுவாசிகளுக்கு தாய் என்று அழைக்கப்படுகிறாள். அந்த விசுவாசிகளுக்கு தாய் என்று அழைக்கப்பட்ட சாராளுக்கு கிட்டத்தட்ட 90 வயது வரைக்கும் குழந்தை இல்லைங்க. 90 வயது வரைக்கும் குழந்தை இல்லை. ஆபிரகாமுடைய 99வது வயதில் தான் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் வருவேன், சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள். யோசித்து பாருங்கள், ஆபிரகாமுக்கு 100வது வயது இருக்கும்போது சாராள் குழந்தை பெற்றாள்னு பார்க்குறோம். கற்பம் செத்து போன நிலையில், நல்லா கவனிக்கணும், கற்பம் செத்து போன நிலையில் கர்த்தர் கற்பத்தை கொடுக்கிறார், கற்ப கனியை கொடுக்கிறார், கற்பத்தின் பலனை கொடுக்கிறார், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார்.
அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் தடைபடும் பொழுது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார், நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், அவர் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், ஆகவே நான் கேட்கிற ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு தருவார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஹாஸ்பிட்டல் செக் பண்ண போயிருக்காங்க. அங்கே மருத்துவமனையில் பரிசோதித்த உடனே சொல்லியிருக்காங்க, அந்த தம்பிக்கு ஒரு தகப்பனாகக்கூடிய சத்துவம் இல்லை, அவனுக்கு ஸ்பேமே இல்லை அப்படின்ட்டாங்க. யோசித்து பாருங்கள். அப்போ அவன் கண்ணீர் விட்டு அழுகுறான், அண்ணே எனக்கு ஸ்பேமே இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணே, வெறும் 5% தான் ஸ்பேம் இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னால் ஆயுசுக்கும் தகப்பனாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வேணா நம்ம அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் ஸ்பேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்களாம். நான் சொன்னேன், ஒன்றும் பண்ண வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுது, அவர் நாமம் அதிசயமானவர், நீ ஜோமனு, நாளைக்கு கர்த்தர் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவனுக்கு அதிசயன் பேர் வையினே. அப்போ அந்த தம்பி சொல்கிறார், என் பேர்லேயும் அதிசயம் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா எனக்கும் அதிசயன் பேர் விட்டுருக்காங்கண்ணா, ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார் போனேன். பாருங்கள், 2 மாதம் கழித்து சொல்கிறான், அண்ணே என் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க, தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தால் நீங்களே ஒரு சொட்டு தேங்காய் எடுங்க. ஜெப எண்ணெய்னு ஒன்று கிடையாது, ஜெப எண்ணெய்னு ஒன்று எங்கேயும் வாங்காதீங்க, கடையில் வாங்குகிற ஒரு தேங்காய் போதும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து உங்கள் வயிற்றில் இயேசுவின் ரத்தம் ஜெயன் தடவும், உங்கள் தலையில் இயேசுவின் ரத்தம் ஜெயன் தடவும், விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வியாதியில் சுகம் தருவார், மலட்டு கற்பத்தை ஆசீர்வதிப்பார், பலவீனத்தை நீக்கி போடுவார், உங்கள் சரீரத்தில் இருக்க தேவையில்லாத கட்டிகளை மறைய பண்ணுவார், உங்கள் சரீரத்தில் வியாதியே இருக்குனாலும் கர்த்தர் அதை சுகமாக்குவார். எப்போ தெரியுமா? நீங்கள் விசுவாசத்தோடு உங்களுக்காக ஜெபிக்கும் போது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரிகளே, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகிட்டு, 10 வருஷம் ஆகிட்டு, 15 வருஷம் ஆகிட்டு, குழந்தை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விசுவாசிங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நன்மை உண்டாகும்படி ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளும். நான் உம்முடைய ஊழியக்காரன் அல்லவா, என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்துவேன் சொன்னீர் அல்லவா. உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறேன், உங்கள் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்கிற எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கற்பத்தின் கனியாகிய அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், உங்கள் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இதோ கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.